தமிழ் உணர்வாளன் இந்த அனைத்து தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் வணக்கம். இப்போது நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, இப்போ என்னோடய நேட்டிவ் தான் நான் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நியூ மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காரு, சோட்டா பீம். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அவனை தான் நாங்கள் டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கோம். எஸ், எங்கள் வீட்டுக்கு ஒரு பீம், ஆல்ரெடி எங்கிட்ட சோட்டா பீம் இருக்கான், ஹோண்டா எலைட் i20. இப்போது கிரிட்டா எடுக்க போகிறோம். என்னோடய பிரதர் இது. ஆல்ரெடி ஃபார்மல் டெலிவரியில் முடிஞ்சிச்சு. இப்போ ஆஃபிஷியல் டெலிவரி எடுக்க தான் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கிற சந்திரா ஹோண்டாயில் வந்திருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சகோஸ், இப்போ அட்லாஸ்ட் நம்ம சோட்டா பீமை எடுத்துட்டோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, காருக்கு உண்டான ஆக்சசரிஸ் மாட்ட தான் போயிட்டுருக்கோம். என்னென்ன மாட்ட போகிறோன்னா, ஆடியோ சவுண்ட் சிஸ்டம், அப்புறம் சீட் பெல்ட், இது சீட் கவர் போடுறோம், ஃபுல் மேட்டு, அப்புறம் சன்ஃப்ளேம். என்னென்ன ஆக்சசரிஸ் போட போகிறோன்னா, சன்ஃப்ளேம் ஓட்ட போகிறோம். அண்ட் தென் ஃபுல் மேட், ஃப்ளோர் ஃபுல் மேட் போட போகிறோம். அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டம் இல்லை, அதனால் மியூசிக் சிஸ்டம் மாட்ட போகிறோம். நான் அங்கே போயிட்டு எப்படி ஃபிட் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படியும் இப்போது டைம் பார்த்திங்கன்னா நியர்லி 3:30 ஆகுது. மோரோவர் எப்படி ஒரு 8 to 9 ஆயிரும் ஃபினிஷ் ஆகிறதுக்கு. அங்கே போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த டெக்கரேட்டரில் தான் அங்கே ஆக்சசரிஸ் எல்லாம் மாட்ட போகிறோம். கிருஷ்ணா கார் டெக்கரேட்டர்ஸ்.
நண்பாஸ் இப்போது நம்ம பீமுக்கு தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. சன்ஃப்ளேம் ஓட்டிகிட்ருக்காங்க, ஃப்ளோர் மேட்டும் போயிட்டுருக்கு. நண்பர்ஸ், யாராவது கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா உங்கள் காரில் ஏதாவது டெக்கரேட் பண்ணோன்னா இங்கே வாங்க. கிருஷ்ணா கார் டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா இங்கே வரலாம். இவங்களோட லொக்கேஷனும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். இப்போ ஃபுல் ஃப்ளோரிங் மேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சன்ஃப்ளேமும் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது மியூசிக் சிஸ்டம் தான் மாட்ட போகிறாங்க. அதனால் இப்போ எல்லாத்துலேயும் ஹோல்ஸ் போட்டிருக்காங்க ஸ்பீக்கர் காம்பனன்ட் மாட்டுறதுக்கு. உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம் மாட்டுறதுக்கு அதுவும் வந்து கழட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஒர்க் தான் பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். நண்பாஸ், இப்போது ஆடியோ சிஸ்டம் அண்டு ஸ்பீக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அந்த டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த டோரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு சகோஸ், இப்போ நாங்கள் பீமில் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். மணி நியர்பை 9 o'clock ஆகுது. 7 o'clock முடியும்னு பார்த்தோம். பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இழுத்தனால 2 hours எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கார் டெக்கரேஷன் எதாவது பண்ணணுன்னா, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எதாவது பண்ணணுன்னா சாய்பாபா காலனியில் இருக்கிற கிருஷ்ணா கார் டெக்கரேட்டர்ஸ். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அலகேசன் ரோட், சாய்பாபா கோயில்கிட்ட இருக்குது.
நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். லொக்கேஷனும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மேப் லொக்கேஷனும். நீங்கள் ஈஸியாக அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி சன் ஃபிலிம் போட்டிருக்கோம், ஃப்ளோர் மேட் போட்டிருக்கோம், அண்ட் தென் மியூசிக் சிஸ்டம் அண்ட் ஸ்பீக்கர்ஸும் போட்டிருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் ஜேபிஎல் போட்டிருக்கோம். மியூசிக் சிஸ்டம் 10 inch டச் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அண்ட் தென் மியூசிக் சிஸ்டத்துக்கூடயே வந்து பார்த்திங்கன்னா கேமரா, ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுது. ரொம்ப ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸு. அண்ட் தென் குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் எதாவது பண்ணணுன்னா உங்கள் காசுக்கு, பைக்குக்கும் வந்து அவங்க ஸ்டிக்கரிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இதோட நான் என்னோடய vlog நான் முடிச்சுக்கிறேன். எந்த காரணத்துக்காவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை வந்து கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வரும். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.